உங்களுக்கு க்ளோஸா இருக்கிறவங்க யாராவது டிப்ரெஷன்ல இருந்தாங்கன்னா இந்த 4 விஷயத்த கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லாதீங்க. நம்பர் 4, ஒன்ன பார்த்தா டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரியே தெரியலையே. பொதுவா டிப்ரெஷன்ல இருக்கும்போது இப்படிதான் மூஞ்சி வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நம்பர் 3, நான் டிப்ரெஷன்ல இருந்தா இதான் பண்ணிருப்பேன். 3 அட்வைஸ் கேட்காம கொடுக்காதீங்க. ஆர் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட நான் ஒரு சில விஷயம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இப்ப கேட்க விருப்பமா அப்படின்னு கேட்டு அந்த அட்வைஸ் ஷேர் பண்ணா 2 பேருமே வேல்யூடா ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 2, கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பேசிட்டு இருக்கும் போது கண்டிப்பா சொல்லாதீங்க. ஒருத்தங்க அவங்க பெயினை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அவங்களை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பேச விடுறோமோ அவ்வளவு தூரம் அவங்க கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் நம்பர் 1, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதை விட எவ்வளவோ பெரிய பிரச்சனைலாம் நிறைய பேருக்கு இருக்கு, அவங்களே ஹாப்பியா தான் இருக்காங்க அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பா சொல்லாதீங்க. உங்களுக்கு அவங்களோட சஃபரிங் புரியல அப்படிங்கிறதுக்காக அங்கே சஃபரிங் இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு பதிலாக நீ நினைக்கிறது எனக்கு புரியுது, இதில் நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில தைரியமான வார்த்தைகள் சொன்னாலே அங்கே பாதி பிரச்சனைகள் தீரும். பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க வைஷாலி ஹோமியோ கிளினிக் பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க.